ஓகே, இப்போ நம்ம ஒரு செல்லையும் பற்றி படிக்கலாம். ஸோ செல்லுக்கு டெஃபனிஷன் நமக்கு தெரிஞ்சிருச்சு. செல் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் ஆல் லிவிங் ஆர்கானிசம் அப்படிங்கிறது டெஃபனிஷன். செல் ஆக்சுவலாக நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு டைப் என்ன அப்படின்னு பார்த்துட்டோன்னா அனிமல் செல், பிளான்ட் செல். இது நமக்கு ஈஸியாக புரிஞ்சிக்கக்கூடியது. விலங்கில் இருக்கக்கூடியது அனிமல் செல்லும், பிளான்ட்டில் இருக்கக்கூடியது பிளான்ட் செல் அப்படின்னு சொல்கிறோம். இது ரெண்டுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பின்னாடி போக போக நம்ம பார்த்துடலாம். இன்னொரு டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று, ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ், யூகேரியோட்டிக் செல்ஸ். இந்த மாதிரி ரெண்டு டைப் இருக்குது. இந்த டைப்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நார்மலாக ஒரு செல்லு அப்படின்னு வரையும் போது நம்ம எப்படி வரைவோம் அப்படின்னா, இப்படி ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுப்போம். சென்டரில் வந்து ஒரு கலர்ஃபுல்லாக அப்படி உருண்டை இன்னொரு பாக்ஸ் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுப்போம். எதனால் அப்படி போடுறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் வந்து நம்ம நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்த வந்து நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து நம்ம செல் மெம்பரேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கெலாம் நமக்கு மீனிங் தெரியணும். அப்போ செல் அப்படிங்கிறது இந்த 3 பார்ட்ஸ்னால தான் உருவாயிருக்கு. சொல்லப்போனால் இந்த 2 பார்ட்ஸ்னால தான் உருவாயிருக்கு. ஏன்னா நியூக்ளியஸ் அப்படிங்கிறது இந்த சைட்டோபிளாசத்துக்குள்ளே தான் இருக்குது. செல் மெம்பரேன் அப்படின்னா செல்லை சுற்றி உள்ள ஒரு கவர், அதனால தான் அது பேர் செல் மெம்பரேன். சைட்டோபிளாசம் அப்படின்னா சைட்டோ அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா செல், பிளாசம் அப்படின்னா ஃப்ளூயிட், அதாவது செல்லுக்குள்ளே உள்ள தண்ணி. செல்லுக்குள்ளே தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை தான் நம்ம சைட்டோ, இந்த ஏரியாவை ஃபுல்லாக தண்ணி இருக்கக்கூடிய இந்த இடத்த ஃபுல்லாக நம்ம சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம உடம்பு மேட் ஆஃப் 70% வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கேட்டிருக்கோம். எதனால் அப்படின்னா நம்ம ஒரு செல்லுக்குள்ளேயும் தண்ணி தான் அதிகமாக இருக்கும். ஓகே, இதுக்கும் இந்த ப்ரோகேரியட் யூகேரியட்டுக்கு என்ன சார் சம்பவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் இந்த இடத்துல எப்படி வரைஞ்சிருக்கேன், நியூக்ளியஸை ஒரு உருண்டையாக போட்டு இந்த நியூக்ளியஸை சுற்றி ஒரு மெம்பரைன் போட்டு வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு மெம்பரைன் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து, அதாவது சுற்றி ஒரு கவர் இருக்கக்கூடிய நியூக்ளியஸை வந்து நாம் என்ன சொல்லுவோம்னா மெம்பரைன் பவுண்டு நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு செல்லுக்குள்ளே மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து யூகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே ஒரு செல்லுக்குள்ளே வந்து நியூக்ளியஸ் இருக்கும் ஆனால் அதை சுற்றி மெம்பரைன் இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, அதாவது மெம்பரைன் இல்லாத நான் மெம்பரைன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை நம்ம வந்து ப்ரோகேரியோட்டிக் செல் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இது உங்களுக்கு புரியாட்டி பிரச்சனைனா நான் பின்னாடி டயக்ராம் காமிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த வேர்ட்ஸ் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிட்டேன் அப்படிங்கும்போது அந்த டயக்ராம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக அது மெமரைஸ் ஆகும். அதனால தான் நான் அந்த வேர்ட்ஸ் முன்னாடியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த டயக்ராமுக்கு போகிறேன். ஸோ இப்போ செல் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்சரை நாம் பார்த்துடலாம். ஸோ இதான் அந்த பிக்சர். இந்த பிக்சர் உங்களுக்கு இப்போ புரியலை அப்படின்னா அது பிரச்சனை கிடையாது. நாம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமாட்டு புரியலை அப்படின்னு சொன்னால் தான் அது பிரச்சனை. ஸோ இப்போ நாம் இந்த டாப்பிக்கில் இந்த வீடியோ லெக்சர் சீரீஸில் பார்க்க போகிறது இந்த 3 பிக்சர். அதாவது இதில் 4 பிக்சர் இருக்குது. இதை 2 டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பிக்சரில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டாபிக். ஸோ இது ஆக்சுவலாக யூகேரியோட்டிக் செல், இது வந்து ப்ரோகேரியோட்டிக் செல், இது வந்து ஆக்சுவலாக ஒரு பிளான்ட் செல், இது நம்மளோட அனிமல் செல். ஓகே சார், இந்த செல்லை பற்றி தான் தெரிஞ்சிச்சு முடிஞ்சு டாபிக் அப்படின்னா இல்லை. செல்லுக்குள்ளே என்ன இருக்குது, இது என்னது, இந்த லைட் ப்ளூ கலரில் உள்ளது என்னது, இந்த சாசேஜ் ஷேப்பில் இருக்கக்கூடியது இது என்னது, இந்த சின்ன சின்ன உருண்டெல்லாம் என்னது, இந்த இடத்துல ரயில்வே ட்ராக் மாதிரி கொச கொசன்னு இருக்குது இது என்னது, நூடுல்ஸ் மாதிரி, இது என்ன இந்த பக்கம் தண்ணி தேங்கிட்டு இருக்குது தெப்பக்குளம் மாதிரி, இது எல்லாம் என்னென்ன பார்ட்ஸ், இது எல்லாம் என்னென்ன வேலை பார்க்குது, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத நாம் ஃபுல்லாக கற்றுக்க போகிறோம். அதாவது இந்த இடத்துல பார்ட்ஸ் மார்க் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இது என்னென்ன வேலையை பார்க்குது அப்படிங்கிறது, என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த டோட்டல் லெசன். ஸோ நம்ம இந்த லெசன் முடிச்சதுக்கப்புறம் மட்டும் இந்த இடத்துக்கு வருவோம். இதே பிக்சருக்கு நாம் எல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது இதை வச்சு நாம் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிற செல் டைப் பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிளாக பேசிக்காக உள்ளது ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். ப்ரோகேரியோட்டிக் செல்ஸை பற்றி தான் நம்ம ஃபஸ்ட்டு படிக்க போகிறோம். ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் எங்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 எக்ஸாம்பிள் உங்களுக்கு மெயினாக சொல்கிறேன். ஒன்று வந்து பாக்டீரியா, ரெண்டாவது ப்ளூ கிரீன் ஆல்கே. ஸோ பாக்டீரியா அப்படிங்கிறத நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, அதை மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்கணும். ஆனால் அந்த ப்ளூ கிரீன் ஆல்கேவை நம்ம எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்போம். அதை நான் என்னங்கிறத பின்னாடி பிக்சர் வச்சு காமிக்கிறேன், உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவில் இருக்கக்கூடியது, இல்லாட்டி ஒரு பாக்டீரியாவை உருவாக்குறது ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல். பாக்டீரியா அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். அப்படின்னா என்ன? அதாவது ஒரே ஒரு செல்லு தான் அந்த ஆர்கானிசம். அந்த ஆர்கானிசம் ஃபுல்லாக மேட் ஆஃப் ஒரே ஒரு செல், அதான் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம். ஓகே, இப்போ ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ்க்கான ஒரு பிக்சர் இதுதான். ஆக்சுவலாக ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல்லோட பிக்சர். நாம் எப்படி செல்ஃபி எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி ஒரு ப்ரோகேரியோட்டிக் செல் செல்ஃபி எடுத்துச்சுன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வேறு ஒன்றுமே கிடையாது. ப்ரோகேரியோட்டிக் செல்லை பற்றி படிக்கணும் அப்படின்னா அதில் உள்ள பார்ட்ஸ், இந்த பிளாக் கலரில் மார்க் பண்ணியிருக்கோம்ல, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது எல்லாம் என்ன வேலை பார்க்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ் எதால் மேடப் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு செல் என்வலப், செகண்ட் வந்து சைட்டோபிளாசம், தேர்ட் நியூக்ளியாய்டு, பிராக்கெட்டில் நியூக்ளியஸ், ஃபோர்த் ரைபோசோம்ஸ், ஃபிஃப்த் inclusion body, sixth mesosomes, seventh fimbriae, flagella, pili. ஸோ இந்த 7 பார்ட்ஸை பற்றி நமக்கு தெரிஞ்சிச்சு. இந்த 7 பார்ட்ஸோட மெக்கானிசம் ஃபங்க்ஷன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அதான் ப்ரோகேரியோட்டிக் செல்ஸ். ஸோ இப்போ இந்த செல் என்வலப் அப்படிங்கிறதுல மொத்தம் 3 பார்ட்ஸ் இருக்குது. செல் என்வலப் வந்து மேட் ஆஃப் 3 பார்ட்ஸ். ஒரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அவுட்டர் கிளைகோகேலிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதிட்டு ரிப்பீட்டடாக அதை திரும்பி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா இந்த வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக மனப்பாடம் ஆயிரும். இந்த கிளைகோகேலிக்ஸ் ரெண்டாக பிரிப்போம். எதை பேஸ் பண்ணி ரெண்டாக பிரிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கு, இல்லை அது எப்படி உட்காந்துருக்கு அப்படின்னு வச்சு நம்ம ரெண்டாக பிரிப்போம். கிளைகோகேலிக்ஸ் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் கிளைகோகேலிக்ஸ்னு வச்சுக்கலாம். இந்த கிளைகோகேலிக்ஸ் வந்து வரிசையாக திக்காக அரேஞ்ச் ஆயிருந்துச்சு, நெருக்கமாக உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். அதுவே வந்து இதே கிளைகோகேலிக்ஸ் இப்படி அங்கங்கே தள்ளி லூஸாக அரேஞ்ச் ஆயிருந்துச்சு, இல்லை உட்காந்துருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்லைம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இதுக்கடுத்து ரெண்டாவது பார்ட் செல் என்வலப்பில், அதுக்கு பேர் வந்து செல் வால். இதை பற்றி தெளிவாக பார்ப்போம் பின்னாடி. அப்புறம் இன்னர் லேயர் வந்து பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இதுதான் வந்து நம்ம செல் என்வலப்போட 3 பார்ட்ஸ். ஸோ கேப்சியூல், ஸ்லைம், அதாவது நம்ம வந்து ஒரு செல்லை பற்றி படிக்கும்போது வெளியே இருந்து அப்படியே உள்ளே போய் ஒரு பார்ட்ஸாக படிச்சுட்டே போகலாம். நம்ம வீடு மாதிரி, நம்ம வீட்டை சுற்றி எப்படி காம்பவுண்ட் வால் இருக்கோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த செல் என்வலப் அப்படிங்கிற அந்த காம்பவுண்ட் வால் கிட்ட இருக்கும். இந்த காம்பவுண்ட் வாலில் 3 லேயர்ஸ் ஆஃப் காம்பவுண்ட் வால் இருக்குது. அதாவது 3 அடுக்கடுக்காக செவர் கட்டி வச்சுருக்காங்க. ஒரு செவராக நம்ம தாண்டிக்கிட்டே போகலாம். இப்போதைக்கு நம்ம அவுட்டர் கிளைகோகேலிக்ஸில் இருக்கோம். இதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கேப்சூல், இன்னொன்று ஸ்லைம். இதுக்கான பிக்சரை பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இந்த இடத்த நீங்கள் நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா